அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அதிரை நிருபர் பதிப்பகம் சார்பாக உங்களை சந்திச்சு மார்க்கம் தொடர்பான செய்திகளை கலந்துரையாடலாம் என்று ஆசைப்படுறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த அடிப்படையில் பார்த்தோம்னா இன்னைக்குள்ள கால சூழ்நிலையில் நம்முடைய சமுதாயம் கல்வியை உலக கல்வி மார்க்க கல்வின்னு பிரித்து ஒரு குறிப்பிட்ட சமூகம் மார்க்க கல்வியை தான் கற்றுக்கணும், ஒரு குறிப்பிட்ட சமூகம் உலக கல்வியை தான் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம பார்த்துருக்கோம், சஹாபாக்களுடைய காலமாக இருக்கட்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு வந்த இமாம்களுடைய காலமாக இருக்கட்டும், கல்வி இல்மு அப்படிங்கிறது இருதரப்பாக பிரிக்கப்படலை. இது நம்ம எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். இன்னைக்குள்ள கால சூழ்நிலையில் பெற்றோர்கள் பொதுவாக தன்னுடைய பிள்ளையை பெரிய படிப்பு படிக்கணும் அப்படிங்கிறதுக்குத்தான் அதிமுக்கியத்துவம் கொடுக்குறாங்களே தவிர மார்க்க விஷயத்தில் என் பிள்ளை இன்னாரா வரணும் அப்படிங்கிற ஒரு ரோல் மாடல்ஸ் யாரும் உருவாக்குறீங்க. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு தமிழ் தாவா காலத்தில் பேர் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அப்துல் பாசித் அல் புகாரி ஒரு உலக கல்வியும் படித்து மார்க்க கல்வியும் படித்து ஒரு மௌலவி ப்ளஸ் ஒரு போஸ்ட் கிராஜுவேட் இந்த இளம் வயசில் வளர்ந்து வர்ற தாயாக இருந்துகிட்டு இருக்காப்புல. ஸோ இந்த அடிப்படையில் பெற்றோர் ஒரு பிள்ளைக்கு கல்வி விஷயத்தில், அதாவது உலக கல்வி மார்க்க கல்வி இந்த விஷயத்தில் எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத உங்களுடைய பார்வையில் உங்களுடைய பெற்றோர் உங்களுக்கு எப்படி ஊக்கப்படுத்துனாங்க, அந்த அடிப்படையில் கொஞ்சம் தகவலை சொன்னீங்கன்னா இதெல்லாம் நல்லாயிருக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு அழகான ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கீங்க. அதாவது இந்த காலத்தில் உலக கல்வி மார்க்க கல்வின்னு ரெண்டு தரமாக பிரிந்த இந்த நேரத்தில் பெற்றோர்களுடைய கடமை என்ன, குழந்தைகளை வளர்க்கிறதுல எப்படி தன்னுடைய குழந்தையை மார்க்க கல்வியோடையும் உலக கல்வியோடையும் வளர்க்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மார்க்க கல்வியை கற்றுக்கணும், தன் குழந்தை மார்க்க கல்வியோடு வளரணும்னு ஆசை எல்லா பெற்றோர்கள்ட்டையும் அல்ஹம்துலில்லாஹ் இருக்குது. இஸ்லாமிய ஸ்கூலில் படிக்கணும், என் குழந்தை குர்ஆன் ஓதணும், என் குழந்தை குர்ஆனை மனனம் செய்யணும், என் குழந்தை இஸ்லாமிய பேச்சு போட்டிகளில் கலந்து கொள்ளணும். அல்ஹம்துலில்லாஹ் அந்த ஆர்வம் முன்னாடி இருந்த காலத்தை விட இப்போது அல்ஹம்துலில்லாஹ் பெரும்பான்மையாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இஸ்லாமிய ஸ்கூலுடைய வளர்ச்சிகளுக்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் இந்த நேரத்தில் ஒரு பெரிய மைனஸ் என்னன்னு சொன்னால், சமூகத்துடைய வளர்ச்சியை தடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், குழந்தைகள் இஸ்லாமிய அடிப்படையில் வளர்க்கணும்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்கள் இஸ்லாமிய அடிப்படையில் இருக்கிறாங்களான்னு சொன்னால் இது கிடையாது. குழந்தைய குர்ஆன் ஓதுறதுக்காக மதரசாக்களுக்கு அனுப்புகிறாங்க, பல தூரங்கள் தள்ளி அனுப்புகிறாங்க. ஆனால் அந்த குர்ஆனை ஓத தெரிந்தவங்களா பெற்றோர்கள் இருக்கிறாங்கன்னா கிடையாது. குர்ஆனை மனனம் செய்ய சொல்கிறாங்க வீடுகளில் உட்காந்து மதரசாக்களில் சென்று. ஆனால் வீடுகளில் அவங்க குர்ஆனை மனனம் செய்கிறாங்களா பெற்றோர்கள் கிடையாது. இஸ்லாமிய புத்தகங்களை கொடுத்து குர்ஆனுடைய தமிழாக்கங்களை கொடுத்து பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. ஆனால் பெற்றோர்கள் அந்த நிலைமையில் குர்ஆனை படித்து குர்ஆனை தெரிஞ்சு கொள்கிற அளவுக்கு பிள்ளைகளுக்கு முன்னாடி மாறுறாங்களான்னா கிடையாது. ஏன்னு சொன்னால் ஒரு பிள்ளைக்கு முன்மாதிரி ஒரு பிள்ளையை தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ரெண்டு விஷயம் தாய் தந்தை தான். ஒரு தாய் தந்தை எப்படி இருக்கிறாங்களோ அந்த ஒரு சாயல் தான், அந்த ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் அந்த பிள்ளைக்கு வரும். அந்த குணம் எப்படியோ அந்த குணம்தான் இந்த குழந்தைக்கும். அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படியோ அப்படித்தான் இந்த குழந்தையுடைய பழக்க வழக்கங்களும் மாறும். ஆனால் இன்றைக்கி ரெண்டு சைடுமே ரெண்டு துருவங்களாக மாறி இருக்குது. குர்ஆனை ஓத சொல்லிவிட்டு இவங்க டிவி பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க வீடுகளில், தொழுகை சொல்லிவிட்டு இவங்க தூங்கிட்டு இருப்பாங்க வீடுகளில். இப்படி இருக்கிறதுனால இந்த பள்ளிக்கூடம் இஸ்லாமிய ஸ்கூலில் படிக்கக்கூடிய குழந்தையாக இருந்தாலும் இதை ஒரு கடமைக்காக அல்லது ஏதோ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்காகத்தான் தன்னுடைய இந்த மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய பருவத்தை இந்த குழந்தை ஆரம்பிக்குதே தவிர தன்னுடைய வாழ்க்கைக்காக இது முக்கியமான அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு கொடுத்த கல்வி இது, இந்த கல்வியை தேடி போகணுங்கிற ஒரு நோக்கத்தோடு குழந்தைகள் வளர்க்கப்படுறது கிடையாது. இந்த ரெண்டு துருவம் ஒன்றாகணும். எப்படி ஒன்றாகணும்? குழந்தைகளை குர்ஆனை ஓத சொல்லக்கூடிய பெற்றோர்கள் முதல்ல அவங்க குர்ஆனை வீடுகளில் உட்காந்து ஓதணும். அந்த குழந்தையுடைய பார்வைக்கு முன்னாடி அல்லாஹ்வுக்காக. குழந்தைகளை குர்ஆனை படிக்க வைக்கக்கூடிய
தமிழாக்கங்களையும் அதனுடைய விளக்கங்களையும் தேட சொல்லக்கூடிய பெற்றோர்கள் அவங்களும் அதை படித்து தேடக்கூடியவங்களாக மாறணும். குர்ஆனை அவன் மனனம் செய்ய வைக்கக்கூடிய பிள்ளைகளை அவங்களும் குர்ஆனை மனனம் செய்யக்கூடியவங்களாக மாறணும். இப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டால்தான் ஆரம்பத்தில் இருந்தே இஸ்லாமிய கல்வியோட அதனுடைய உண்மையான தேடுதலோடு அந்த குழந்தை வளரும். தாயை பார்க்கும், குர்ஆன் ஓதுறாங்க, அந்த குழந்தையும் குர்ஆன் ஓதும். காலையில் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு குர்ஆனுடைய கல்வியை வந்து ஒரு பெற்றோர் ஒரு தந்தை வந்து குழந்தைக்கு கற்றுக் கொடுக்குறாருன்னு சொன்னால் அந்த கல்வியை தேடக்கூடிய ஆசை வரும். 2 பேரும் தாயும் தந்தையும் உட்கார்ந்து அந்த குழந்தைக்கு முன்னாடி 2 பேரும் குர்ஆனை வந்து பரிமாறி மனனம் செஞ்சதை வந்து 2 பேரும் மாறி மாறி சொல்லி காட்டி கொண்டு இருந்தாங்கன்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு பார்க்கும் பொழுது ஆசை வரும், குர்ஆனை மனனம் செய்யணும்னு சொல்லி. ஸோ இந்த அடிப்படையில் 2 துருவங்களும் இந்த 2 சைடும் ஒன்றாகச்சுன்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் ஆரம்பத்திலிருந்து வளரப்படக்கூடிய அந்த குழந்தை வந்து தெளிவான மார்க்க கல்வியை நோக்கி தன்னுடைய பாதையை எடுத்து வைக்கும். குறிப்பாக இந்த காலத்தில் அதிகமான குர்ஆனோட தொடர்பு இருக்கிறதுக்கு ஃபெசிலிட்டிஸ் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த காலத்தில் மார்க்க அறிஞர்கள் பெற்றோர்களுக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான அறிவுரை என்னன்னு சொன்னால், அந்த குழந்தை வந்து வயது அடைகிறதுக்கு முன்னாடியே முழுமையான குர்ஆனை ஹிஃபுது பண்ண ஒரு ஹாஃபிதுல் குர்ஆனாக அந்த குழந்தை மாறணும். இன்றைக்கி முடியக்கூடிய அமைப்பில் தான் இந்த உலகம் இருக்குது. இன்டர்நெட்டுகளில் லைவ் குர்ஆனை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் வந்துடுச்சு. மதரசாக்கள் அதிகமாகிடுச்சு. குர்ஆனை மன்னன் செய்யக்கூடிய இடங்கள் அதிகமாகிடுச்சு. அரபு நாடுகளில் வசிக்கக்கூடிய நம்ம தமிழ் சமூகத்துக்கு எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது. பள்ளிகளில் குர்ஆனை மனனம் செய்ய வைக்கிறாங்க, அல்லது தமிழ் அமைப்புகள் நடத்தக்கூடிய வீக்கெண்ட் கிளாஸஸ்களில் குர்ஆனை மனனம் செய்ய வைக்கிறாங்க. இப்படி எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் அந்த குழந்தைக்கும் அந்த குர்ஆனை முழுமையாக சுமக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான ஒரு மூளையை சிந்தனைகளை கொடுத்துருக்கான், அறிவை கொடுத்துருக்கான். ஃப்ரெஷ்ஷான மைண்டாக இருக்கும் ஒரு குழந்தையுடைய மைண்டு, எதையும் ஏற்றுக்காது. அந்த குழந்தை பிறந்ததிலிருந்து அந்த வயதை முழுமையாக அடைகிற வரைக்கும் குர்ஆனை கேட்டுக்கொண்டு அதை படித்து கொண்டு அதை படிக்கிறவங்களை பார்த்து கொண்டு குர்ஆனுடைய சபைகளில் கலந்து கொண்டு குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய வகுப்புகளில் கலந்து கொண்டு தாய் தந்தை அந்த நிலைமையில் பார்த்து கொண்டு அந்த குழந்தை வளர்ந்துச்சுன்னா இந்த வயதை அடைகிறதுக்கு முன்னாடியே அல்ஹம்துலில்லாஹ் தங்களுடைய குழந்தைகளை ஹாஃபிலாக மாற்றிடலாம். அவ்வளோ வாய்ப்புகள் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த சமூகம் குர்ஆனை புறக்கணித்த காரணத்தால் அல்ஹம்துலில்லாஹ் இல்லை மாஷா அல்லாஹ் இருக்கிறாங்க நிறைய பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தை குர்ஆனை சுமக்கக்கூடிய குழந்தையாக மாறணும், அல்ல அந்த கூட்டத்தில் என்னுடைய குழந்தையை மாக்கணும்னு எண்ணக்கூடிய பெற்றோர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த எண்ணிக்கை இவ்வளவு அதிகமாக இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்துக்கு போதாது. குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய ஹாஃபிதுகள் இன்னும் அதிகம் உருவாகணும். அவங்களுடைய அந்த ஆரம்பம் வந்து தாய் தந்தையாக இருக்கணும். அதுக்கு பிறகு மதரசாக்கள், அதுக்கு பிறகு உலமாக்கள், மார்க்க அறிஞர்கள் அதை எடுத்துக்கொண்டு அந்த குழந்தை வந்து இந்த உலகத்தில் வயது அடைகிறதுக்கு முன்னாடி ஆகிருச்சுன்னா தாய் தந்தையுடைய முதல் பொறுப்பு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த முதல் பொறுப்பு கடமையாயிரும். 2வது பொறுப்பு, அந்த குழந்தை வந்து மார்க்க கல்வியை படிக்கணும். இஸ்லாம்னா என்ன, மார்க்கம்னா என்ன, எதற்கு அல்லாஹ் நம்மளை இந்த உலகத்தில் அனுப்புனான், எதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் வந்தாங்க, இந்த ஒரு கல்வியை அவங்க என்ன கொண்டு வந்தாங்க, இந்த ஒரு கல்வியை குழந்தைகள் அறியணும். இதுக்கு அந்த குழந்தை வந்து தன்னுடைய வாழ்நாளை கழிக்கும் இன்ஷா அல்லாஹ். ஆனால் இதுக்கு ஆரம்பம் முழுமையான குர்ஆனுடைய அந்த வசனங்கள் அந்த குழந்தையுடைய உள்ளத்தில் இருக்கணும். 2வது அரபு மொழி, லுகத்துல் அரபியா, மிக முக்கியமான விஷயம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதில் நம்ம சமூகத்துக்கு ஒரு தெளிவை கொடுக்கணும். அரபு மொழி அல்லாஹ்வால குர்ஆனுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட மொழி, அல்லாஹ்வுடைய தூதர் பேசிய மொழி, அல்லாஹ் நாளை மறுமையில் சொர்க்கத்தின் மொழி. இப்படி சிறப்புகளை கொண்ட இந்த அரபு மொழி தமிழ் சமூகத்து மத்தியில் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படக்கூடிய மொழினா கிடையாது. அது யாரோ ஆலிம்கள் படிக்கிறதுக்கும், யாரோ ஆலிம் சாக்கள் 7 வருஷம் மதரசாக்களை படிக்கிறவங்களுக்கும் அவங்களுக்குள்ள விஷயத்தையே ஏன் பிள்ளை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இல்லை, ஒரு அரபு மொழியை அறியாமல் குர்ஆன் சுன்னா மார்க்கத்தை பக்கம் யாராலும் நெருங்க முடியாது. கேட்கலாம், பிறட்டிருந்து மார்க்கத்தை கேட்டுக்கொள்ளலாம். ஆனால் மார்க்கத்தை அவன் நேரடியாக அணுகணும், நேரடியாக மார்க்கத்தை படிக்கணும் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு தேவை லுகத்துல் அரபியா, அரபி மொழி. ஆனால் இதனுடைய முக்கியத்துவம் தமிழ் சமூகத்து மத்தியில் ரொம்ப கம்மி. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். அரபு மொழியை கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ யூனிவர்சிட்டிஸ், ஆன்லைன் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, எவ்வளோ ஸ்கூல்களில் அரபு மொழி கற்றுக் கொடுக்கப்படுது, எவ்வளோ மதரசாக்களில் ஆலிம்கள் வந்து மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்கும் பொழுது அரபு மொழியை கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த ஒரு நிலைமை தமிழ் சமூகத்து மத்தியில் ஒரு மாற்றம் ஏற்படணும். அதாவது வயது அடைகிறதுக்கு முன்னாடியே எப்படி தமிழ் மொழி அந்த குழந்தை பேச கற்றுக்கொள்ளுதோ
ஒரு யோசிக்காமல், சிந்தனை இல்லாமல், வார்த்தைகளை யோசிக்காமல், வார்த்தை தடுமாற்றம் இல்லாமல் என்ன யோசிக்கிறதோ அதை பேசுதோ, அந்த மாதிரி தமிழ் சமூகத்தில் வளரக்கூடிய இன்ஷா அல்லாஹ் இந்த குழந்தைகள் அரபு மொழியை தன்னுடைய தாய்மொழி மாதிரி படித்து புரிந்து பேசக்கூடிய அளவுக்கு வளர்ந்துட்டாங்கன்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் பெற்றோருடைய முக்கியமான கடமைகள் எல்லாம் நிறைவேறிடும். ஒரு குழந்தைக்கு தன் பெற்றோர்கள் கொடுக்க நினைக்கக்கூடிய மார்க்க கல்வியை முழுமையாக நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு அந்த குழந்தை வளரணும்னு சொன்னால் குர்ஆனை முழுமையாக மனனம் செய்யணும். அரபு மொழியை திறம்பட அறியக்கூடிய குழந்தையாக வயது அடைகிறதுக்கு முன்னாடியே மாற்றணும். அதுக்கு எவ்வளவோ வசதிகள் வாய்ப்புகள் வந்துருச்சு. இந்த வசதி வாய்ப்புகளை பயன்படுத்தி இந்த ரெண்டையும் அந்த குழந்தை வயது அடைகிறதுக்கு முன்னாடி ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் பெற்றோர்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஒரு தேடுதல் மார்க்க கல்வியும் உலக கல்வியையும் நோக்கி செல்லணும் என் குழந்தைங்கிற தேடுதல் முழுமையாகும். இதுக்கு பிறகு அந்த குழந்தை இஸ்லாமிக் ஸ்கூல்லையோ அல்லது இஸ்லாமிக் அடிப்படையில் நடத்தப்படக்கூடிய ஸ்கூல்களையோ படிக்கும் பொழுது இந்த ரெண்டு நாலேஜையும் ரெண்டு பார்வையை கொண்டு இருக்கக்கூடிய இந்த குழந்தை முழுமையான மார்க்க கல்வியோட தன்னுடைய ஸ்கூல் பயணத்தை, தன்னுடைய அந்த எஜுகேஷனை தொடங்கும். இந்த எஜுகேஷன் இந்த உலகத்துடைய எஜுகேஷனை பற்றி நமக்கு தெரியும். இது யூதர்களால் நஸ்ரானிகளால் கொடுக்கப்பட்ட ஒரு எஜுகேஷன். அந்த ஒரு சிஸ்டம் தான் இப்போ இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய உலக கல்வி இன்றைக்கி நம்மள்கிட்ட கிடையாது. இவங்களால் உருவாக்கப்பட்ட கல்வி தான் இன்றைக்கி இருக்குது. இப்போ இது அல்லாஹ்வை நினைவுபடுத்தக்கூடிய கல்வி கிடையாது, அல்லாஹ்வுடைய தூதரை நினைவுபடுத்தக்கூடிய கல்வி கிடையாது, மறுமை நினைவுபடுத்தக்கூடிய கல்வி கிடையாது, சொர்க்கத்தையும் நரகத்தை நினைவுபடுத்தக்கூடிய கல்வி கிடையாது. இது ஒட்டுமொத்தமாக உலகத்தை தான் நினைவுபடுத்தும். உலகத்தில் எப்படி சம்பாதிக்கணும், அடுத்து எப்படி போட்டு மேலே வரணும், நான் எப்படி செல்வந்தவனாகணும், நான் எப்படி இந்த உலகத்தில் இருக்கணும், நானுங்கிற கல்வி தான் இந்த உலக கல்வி. ஆனால் மார்க்க கல்வியை தேடி வரும் பொழுது இந்த உலக கல்வி இந்த உலக கல்வி இல்லாமல் எனக்கு இருக்க முடியாது. ஆனால் இவ்வளோ நம்ம குறை சொன்னாலும் இந்த உலக கல்வி இல்லாமல் இந்த உலகத்தில் யாரும் பயணிக்க முடியாது. அப்படி ஆயிடுச்சு இந்த உலகம். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மார்க்க கல்வியோடு வளரப்படக்கூடிய குழந்தை இந்த உலக கல்வியை ஒரு தேவைக்காகத்தான் எடுத்துக்கொள்ளுமே தவிர ஒரு நோக்கமாக எடுத்துக்கொள்ளாது. இந்த நோக்கமாக எடுத்துக்கொண்ட காரணத்தால் தான் இன்றைக்கி மார்க்கத்தை விட்டுட்டு போகிறாங்க. இன்றைக்கி இந்த மார்க்க கல்வியோடு பயணிக்கக்கூடிய இந்த குழந்தை தன்னுடைய பெற்றோர்கள்ட்டிருந்து பெற்றோர்கள்ட்டிருந்து மதரசாக்கள்லேருந்து ஆசிரியர்கள்ட்டிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த குழந்தை உலக கல்வியை தேடி போகும்பொழுது மார்க்க கல்வியை நோக்கமாக கொண்டு உலக கல்வியை ஒரு தேவைக்காக எடுத்துக்கொண்டு ரெண்டையும் சரிசமமான பாதையில் பயணித்து போகுதோ, இந்த குழந்தைய நம்ம வழிகாட்டினாலும் வழிகாட்டாட்டாலும் இன்ஷா அல்லாஹ் வழிகாட்டி மார்க்கத்துடைய உண்மையான நோக்கத்தை அடையக்கூடிய குழந்தைய அல்லாஹ் மாற்றிடுவோம். ஆனால் இந்த ஒரு பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டியது பெற்றோர்களுடைய மிக முக்கியமான கடமை. அதுக்கு மேலே பிரார்த்தனைகள், துவா. யாரும் இந்த உலகத்தில் நான் கல்வி கற்றுக்கிட்டேன், நான் மக்கள் மத்தியில் ஒரு மார்க்க அறிஞராக செயல்பட போகிறேன், அல்லாஹ்வுடைய தீனுக்காக பயன்பெற போகிறேன்னு சொல்லி தானாக விரும்பி வர முடியாது. இந்த தாவுடைய களத்தை பொறுத்த வரைக்கும் இது அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறது. யார் மூலியமாக அல்லாஹ் இந்த மார்க்கத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி அல்லாஹ் நாடுறானோ அவங்கள தேர்ந்தெடுத்து அல்லாஹ் இந்த மார்க்கத்துடைய பணியை வாங்குவான். அப்படித்தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டினாங்க. அந்த அடிப்படையில் பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைக்காக அதிகம் பிரார்த்தனை செய்யணும். யா அல்லாஹ், இந்த குழந்தையை நான் வளர்க்கிறேன், மார்க்க கல்வியோடு வளர்க்கிறேன், குர்ஆனோடு வளர்க்கிறேன், உன்னுடைய அரபு மொழியோடு வளர்க்கிறேன், மதரசாக்கள்லையும் இஸ்லாமிக் ஸ்கூல்லையும் படிக்க வைக்கிறேன். இந்த குழந்தையுடைய நோக்கத்தை நீ உலகத்துக்காக மாற்றிடாத யா அல்லாஹ். இந்த உலக கல்வியையும் மார்க்க கல்வியும் எடுத்து வரக்கூடிய இந்த குழந்தை நிச்சயமாக இதை பெற்றுக்கொண்டு நீ உருவாக்கின இந்த உன்னுடைய மார்க்கத்துக்காக, உன்னுடைய தூதர் கொண்டு வந்த வழிக்காக, இந்த சமூகத்துக்காக பாடுபடக்கூடிய குழந்தையா நீ இந்த குழந்தைய ஆக்கையா அல்லான்னு சொல்லி இன்னைக்கு அந்த பெற்றோர்கள் அல்லாஹ்விடத்தில் மனமிட்டு பிரார்த்தனை செய்கிறாங்களோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பெற்றோர்களுடைய கவலைகளை, அந்த பெற்றோர்களுடைய உள்ளங்களை அறிந்து நிச்சயமாக அந்த குழந்தைய அந்த பெற்றோர்கள் வழிநடத்தினாலும் சரி, அல்லாஹ் வழிநடத்தி சரியான நோக்கத்தை நோக்கி அல்லாஹ் அவர்களுக்கு வழிகாட்டுவான். அந்த அடிப்படையில் மார்க்க கல்வியும் உலக கல்வியும் தேவைதான் இந்த உலகத்தில். இந்த ரெண்டையும் சரிசமமாக கொண்டு போகக்கூடிய கல்விக்கூடங்கள், பல்கலைக்கழகங்கள், யூனிவர்சிட்டிஸ் எவ்வளவோ வந்துடுச்சு இந்த உலகத்தில். நம்ம தமிழ்நாட்டை மட்டும் தான் பார்க்குறோம், எவ்வளவோ வந்துடுச்சு இந்த உலகத்தில். அதற்காக அதை தேர்ந்தெடுத்து தன்னுடைய குழந்தையை அவங்க வளர்த்தாங்கன்னு சொன்னால் இந்த அடிப்படையில் இந்த சமூகம் ஒரு பெரிய மாற்றத்தை வருங்காலங்களில் பார்க்கும். அல்ஹம்துலில்லாஹ், நல்ல விரிவான ஒரு விளக்கத்தை தந்தீங்க. அல்ஹம்துலில்லாஹ். பேச்சின் அடிப்படையில் இப்போது பெற்றோர்கள்
தன்னுடைய பிள்ளைங்களுக்கு வந்து மார்க்கத்தை முன்னிறுத்திய கல்வியை வந்து கொடுக்குறாங்க. இப்போது நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி பெற்றோர்களுடைய பிள்ளைய இன்னாரா ஆக்கணும் அப்படின்ட்டு பெற்றோர்கள் வந்து விரும்பினாலும் அந்த இதில் அவங்க ப்ராக்டிக்கலாக அவங்க செயல்படுத்தி காட்ட வேண்டும். ஸோ இந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோர் வந்து தன்னுடைய மார்க்க கல்வியை தன்னை மார்க்க கல்வி கற்கக்கூடிய பிள்ளையாக ஆக்கணும் விரும்புகிறாங்க அப்படிங்கிற அந்த பிள்ளைங்களுக்கு குறிப்பாக அவங்களுக்கு ஒரு உபதேசமாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? அல்ஹம்துலில்லாஹ், இன்னைக்கு இருக்கக்கூடிய காலம் வந்து யூதர்களாலேயும் நஸ்ரானிகளாலேயும் அவங்களுடைய கல்வியாலேயும் அவங்களுடைய டெக்னாலஜியாலேயும் சூழப்பட்ட ஒரு காலம். முஸ்லீமாக வாழ்கிறதுக்கு அதிகம் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செஞ்சு போராடக்கூடிய ஒரு காலத்தில் தான் இன்றைக்கி இந்த சமூகம் இருக்குது. அதனால் வளரக்கூடிய இந்த குழந்தைகள், படிக்கக்கூடிய இந்த குழந்தைகள் வந்து அல்லாவிடத்தில் அதிகம் பிரார்த்தனை செஞ்சு, யா அல்லாஹ் என்ன உன்னுடைய மார்க்கத்துக்காக பயன்படுத்திக்கொள் அப்படின்னு அந்த வளரக்கூடிய பருவத்திலேயே மார்க்க தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு வளரணும். குர்ஆனுடைய வகுப்புகளுக்கு போகிறது, மார்க்க கல்வியுடைய வகுப்புகளுக்கு போகிறது, பயான் நிகழ்ச்சிகளுக்கு போகிறது, அதற்கான ஏற்பாடுகளை செய்கிறது, ஆலிம்களிடத்தில் அதிகமாக தொடர்பு கொள்வது. இன்றைக்கி சமூகம் வந்து கல்வியை விட்டு தூரமானதுக்கு காரணம் மார்க்க அறிஞர்களோடு இருக்கக்கூடிய தொடர்பை வந்து துண்டிச்சிருச்சு. இப்படி தானே இப்போ வந்து பார்க்குற மார்க்க அறிஞர்கள் எதற்கு இன்றைக்கி சமூகத்துக்கு பயன்படுத்துது சமுதாயம் சொன்னால், ஏதோ பயான் நிகழ்ச்சிகளுக்கும் ஏதோ ஸ்டேஜ் மீட்டிங்களுக்கும் தன்னுடைய ஏதாவது ப்ரோக்ராம் ப்ரோமோட் பண்ணணும்னு சொன்னால் அவங்கள ஆரம்பத்தில் கொண்டு வந்து ஒரு பயான் நிகழ்ச்சி நடத்திட்டு உங்கள் வேலை முடிஞ்சு போங்க அப்படிங்கிற அளவுக்கு இந்த சமூகம், தமிழ் சமூகம் குறிப்பாக மாறினதுனால தான் இந்த அல்லாஹ்வுடைய தீனுக்கும் தங்களுடைய பணிக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு வந்து தூரமாயிடுச்சு. எப்பவும் ஒரு சமூகம் உலமாக்களை தங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வருதோ, மார்க்க அறிஞர்களை தங்களுடைய தொடர்பில் கொண்டு வருதோ, தங்களுடைய குழந்தைகளுடைய தொடர்பில் கொண்டு வருதோ, அப்போது ஒரு சமூகம் வந்து கல்வியுடைய சமூகமாக, மார்க்கத்துடைய தொடர்பு உள்ள சமூகமாக மாறும். இன்றைக்கி நம்ம அதுக்காக மார்க்க அறிஞர்களை பயன்படுத்துறதில்லை. இருந்தாலும் நம்முடைய இந்த குழந்தைகளை வந்து அந்த மார்க்க அறிஞர்களோட, கல்வியாளர்களோடு இருக்கக்கூடிய தொடர்பை அதிகப்படுத்தி கொண்டால் ஒரு வழி தவறக்கூடிய நிலைமை வரும்பொழுது கூட, இந்த உலகம் நம்மளை வேறு திசையில் இழுத்து போகும்போது கூட அவங்க அல்லாஹ்வுடைய அருளால் உங்களை அல்லாஹ்வுடைய பாதையின் பக்கம் இழுத்து கொண்டு வருவாங்க. இப்படி குர்ஆனோட, மார்க்க சபைகளோட, மதரசாக்களோட, மார்க்க அறிஞர்களோட, மார்க்க உரைகளோட, மார்க்க கல்வியோட நீங்கள் வளர்ந்தால்தான் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஒரு உண்மையான முஸ்லீமாக இந்த உலகத்துக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய பார்வைக்காக வாழ முடியும். இதை விட்டுட்டு இந்த உலகம் மட்டுமே போதுன்னு இந்த குழந்தைகள் பயணித்தாங்கன்னு சொன்னால், உலக கல்வி மட்டும் போதுன்னு பயணித்தாங்கன்னு சொன்னால், எந்த நோக்கத்துக்காக அவங்க இந்த உலக கல்வியை இப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து, யூத நஸ்ரானிகள் இந்த மாற்றத்தை கொண்டு வந்து இந்த உலக கல்வியை உருவாக்கி வச்சுருக்காங்களோ அந்த நோக்கம் நிறைவேறுமே தவிர, அதாவது செல்வத்தை சம்பாதிக்கணும், உலகத்தை அடையணும், இந்த உலகத்தில் பெரிய ஸ்டாண்டர்டில் வாழணும் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி, அப்படி ஒரு நிலைமை வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதாவது நிறைவேறிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சமூகம், நாளைக்கு மறுமையை நோக்கமாக கொண்டு பயணிக்கக்கூடிய சமூகம் உருவாகாது. அதனால் இந்த மார்க்கத்தோடு தொடர்புல இருக்கிறதுக்கு மார்க்க கல்வியை எந்த வழிகள் எல்லாம் தேடணுமோ அந்தந்த வழிகளில் எல்லாம் தேடக்கூடிய அளவுக்கு இந்த இளமை பருவத்திலேயே, இந்த சின்ன வயசுலேயே வளர்ந்துட்டாங்கன்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், எந்த யூத நஸ்ரானியுடைய சக்தியும் சட்டமும் கல்வியும் இவங்களுடைய கல்வையும் இவங்களுடைய நோக்கத்தையும் தவிடுபொடியாக்க முடியாது. அல்லாஹ் அதற்கு உதவி செய்யணும். பொதுவாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்கிட்டு இருந்த விஷயத்தை வச்சு நான் வந்து பேசுகிறேன். நம்மளுடைய இந்த டிஸ்கஷனில் உலக கல்வியோடு சேர்ந்த மார்க்க கல்வி, இல்லை மார்க்க கல்வியோடு சேர்ந்த உலக கல்வி, இதை நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி பொதுவாக இஸ்லாமிய வீடுகளை பார்த்தீங்கன்னா இந்த இஸ்லாமிய அந்த மாஹூல், அந்த ஒரு அட்மாஸ்பியர் வந்து இன்னைக்கு பொதுவாகவே வந்து எல்லாரையும் இல்லை, பொதுவாக பார்த்தோன்னா அது இல்லாமல் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நவீன ஷைத்தான்கள் அவர்கள் இருக்கக்கூடிய ஷைத்தான்கள் சொல்கிறதை விட மோஸ்ட்லி சைத்தானுடைய டாமினன்ஸ் இருக்கக்கூடிய இன்டர்நெட்டாக இருக்கட்டும், டெலிவிஷனாக இருக்கட்டும்,
இன்னைக்கு வந்து ஒரு இஸ்லாமிய மாகுல வந்து கெடுக்கிற மாதிரி இருக்கு. ஸோ நீ இதை பற்றி நிறையா உங்களோட பயானங்களில் பேசியிருந்தாலும் இந்த ஒரு கலந்துரையாடலில் ஒரு சின்ன ஒரு நசியத்தா இஸ்லாமிய மாகுல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அது எப்படி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறது, பெற்றோர்கள் மெயினாக, குழந்தைகள். ஸோ அது ஒரு சின்ன ஒரு நசியத்தா சொன்னாங்க. இன்றைக்கி சமூகம் வந்து இப்படி ஒரு சமூக சீர்கேட்டில் இருக்கிறதுக்கு காரணமே இஸ்லாமிய வீடுகள் நம்முடைய ஊர்களில் இல்லை. இஸ்லாமிய வீடுகள்னு சொன்னால் குர்ஆன் அலமாரில் இருக்கக்கூடிய வீடுகளோ அல்லது வந்து ஹதீஸ் கித்தாபுகளை வாங்கி வச்சுருக்கக்கூடிய வீடுகளோ கிடையாது. எந்த இடத்துல ஷைத்தான் இல்லையோ அந்த இடம் அதுதான் அல்லாஹ்வுடைய அருள் பெற்ற வீடு, அதுதான் உண்மையான முஸ்லீம் வீடு. ஆனால் இன்றைக்கி பெரிய ஷைத்தானை நம்முடைய வீடுகளிலேயே டிவியுடைய உருவங்களில் வாங்கி வச்சு அதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நிலைமையில் தான் இன்றைக்கி சமூகம் இருக்குது பெரும்பான்மையாக. யாருக்கு தெரியாது சினிமா பார்க்குறது ஹராம்னு சொல்லி? எந்த பெற்றோருக்கு தெரியாது? எந்த பெற்றோருக்கு தெரியாது இப்படி ஒரு அந்நிய பெண்ணையோ அல்லது இப்படி ஒரு தோற்றத்தில் இருக்கக்கூடிய பெண்ணையோ தன்னுடைய பிள்ளை பார்க்கக்கூடாது, இதை பார்த்து வளரக்கூடாதுன்னு சொல்லி யாருடைய உள்ளத்தில் ஆசை இல்லை? யாருக்கு தெரியாது இசை கேட்குறது ஹராம்னு சொல்லி? யாருக்கு தெரியாது சீரியல் பார்க்குறது ஹராம்னு சொல்லி? ஆனால் இன்றைக்கி எல்லாமே இன்றைக்கி முஸ்லீம் வீடுகளில் அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், ஃபாத்திமா, ஹதீஜான்னு பேர் வச்சு கொண்டு இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் சர்வசாதாரணமாக வீடுகளில் உட்காந்து சினிமா பார்க்குறது, நாடகங்கள் பார்க்குறது, அதுபோல் இன்னும் பல பல விஷயங்களை பார்க்குறது, குழந்தைகளை டிவி முன்னாடி உட்கார வச்சு கார்ட்டூன்களை பார்க்க வைக்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். கார்ட்டூனை உருவாக்குனது இஸ்ரேல் தான் கார்ட்டூனை உருவாக்குச்சு. ஏன் உருவாக்குச்சு? குழந்தைகளுடைய என்டர்டெயின்மெண்ட்காக. குழந்தைகள் அதை பார்த்து சாப்பிடணும், அதை பார்த்து வேறு கவனங்களை திசை திருப்பாமல் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் கார்ட்டூன் உருவாக்குச்சு. ஆனால் எந்த நாடு கார்ட்டூன் உருவாக்குச்சோ இஸ்ரேல், அந்த நாட்டில் கார்ட்டூன் பார்க்கக்கூடாது தன்னுடைய குழந்தைகள். ஏன்? என்னைக்கு இப்படி ஒரு வேடிக்கையான நிலைமையில் குழந்தைகள் வளருதோ அந்த குழந்தைக்கு ஒரு நோக்கம் இருக்காது, அந்த குழந்தைக்கு ஒரு ஃபோக்கஸ் இருக்காது. அந்த குழந்தை வளரும் பொழுது அல்லாஹ்வுக்காகவோ அல்லாஹ்வுடைய தூதருக்காகவோ மார்க்கத்துக்காகவோ வளராது. அது ஏதோ இப்படி சண்டை பிடிக்கணும், இப்படி ஒரு உலகத்தில் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு நோக்கத்தை கொண்டு தான் வளரும். இது போன்ற ஷைத்தான்கள் நமக்கெல்லாம் தெரியும். சினிமா பார்க்குறது ஹராம், நாடகம் பார்க்குறது ஹராம், இது போல் வீணான காரியங்களை குழந்தைகளை பார்க்க வைக்கிறது கூடாது, எல்லாமே தெரியும். ஆனால் தெரிஞ்சும் இந்த சமூகம் வந்து இன்னும் அதை விட்டு விலகலை. எவ்வளோ குர்ஆன் சுன்னாவை பேசினாலும், எவ்வளோ குர்ஆன் படி வாழணும், ஹதீஸ் படி வாழணும்னு பேசினாலும் இன்னும் எல்லா வீடுகள்லையும் சினிமா பார்க்கக்கூடிய பழக்கம், நாடகம் பார்க்கக்கூடிய பழக்கம், பெற்றோர்களும் பிள்ளைகளும் சேர்ந்து உட்கார்ந்து கொண்டு இது போல் அசிங்கமான விஷயங்களை பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி பெண் பிள்ளைகள் எல்லாம் நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை. ஆண் குழந்தைகள் எல்லாம் வளரும் பொழுதே ஒரு பெண்ணை நோக்கமாக கொண்டு வாழக்கூடிய காதல், இது போல் ஒரு பெண்ணை நோக்கமாக கொண்டு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அவங்களோட வெளியே போகணும், அவங்களோட சுற்றணும், இந்த மாதிரி சினிமாவில் இருக்கிற மாதிரியே வாழணும், அந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கை அமையணும், அப்படியே என்னுடைய காதலை நான் விரும்பணும். இப்படித்தான் சமூகம் மாறினதுக்கு காரணம் இந்த வீடுகளில் அரங்கேறக்கூடிய இது போன்ற அசிங்கங்கள் தான். அதனால் இந்த முஸ்லீம் சமூகம் என்னைக்கு இந்த டிவிகளை விட்டு, இந்த ஷைத்தான்கள் டிவி பார்க்குறது தவறில்லை, டிவியில் நல்ல விஷயங்கள், மார்க்க நிகழ்ச்சிகளை பார்க்குறோம், மார்க்கத்துடைய தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகளை பார்க்குறோம், இன்றைய உள்ள உலக நடப்புகளை பார்க்குறோம், அது தவறில்லை. ஆனால் சினிமாக்களை, சீரியல்களை, அசிங்கங்களை, பாடல்களை, இசைகளை நீங்கள் முஸ்லீம் வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி வைக்கக்கூடிய சவுண்டை விட அதிகமாக சவுண்டு வச்சு பாடல்களை கேட்டுக்கொண்டு குழந்தைகளை ஆட விட்டு அவங்க பெற்றோர்கள் சந்தோஷம் அடையக்கூடிய நிலைமையில் தான் சமூகம் இருக்குது. இல்லை மாஷா அல்லாஹ் பாதுகாத்தவங்களை தவிர. அதனால் பெற்றோர்கள் குறிப்பாக இதை விட்டு என்னைக்கு விலகுறாங்களோ அப்போ தான் இந்த வரக்கூடிய தலைமுறை வந்து இதை விட்டு தூரமாகி வரும். சினிமா இல்லாமல், நாடகம் இல்லாமல் வாழ முடியாத அளவுக்கு இன்றைக்கி தமிழ் சமூகம், தமிழ்நாடு மக்கள் மாறி இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் அவங்கள பிரிக்க முடியாது. தமிழ் மக்களை வந்து சினிமாக்கள்லேருந்து, சீரியல்கள்லேருந்து பிரிக்க முடியாது. ஆனால் ஒரு ஈமான் கொண்டவன் அதை விட்டு பிரிஞ்சு தான் வாழணும். இப்படி தான் அல்லாஹ் அவங்களுக்கு வழிகாட்டுறான். அப்போ வாழ்கிறதுக்கு தன்னுடைய குழந்தையை அந்த பெற்றோர்கள் தயார்படுத்தலை, அவங்களுக்கு அனுமதி அளிக்கலைன்னு சொன்னால் பின்னாடி அந்த குழந்தை வளர்ந்து வரும் பொழுது காதலிக்கிறான், அல்லது அந்த குழந்தை வந்து ஆண் குழந்தை, பெண் குழந்தை வந்து ஒரு காஃபிராட ஒரு மனிதனோட ஓடி போகிறாரு, அல்லது காதலித்து ஓடி போகிறான், பெற்றோர்களை தூக்கி போட்டு ஓடி போகிறான்னு சொல்லி குறை சொல்கிறதுக்கு அர்த்தமே இல்லை. ஏன்னா ஆரம்ப பள்ளிக்கூடமே அவங்க கொடுத்தது அந்த கல்வியை தான். டிவிகள்லையும் சீரியல்களையும் அவங்க பார்க்க வச்சு உள்ளங்களை ஏற்றின அந்த அழுக்கு தான் பின்னாடி அவங்களுக்கு அழுக்காக மாறி அவங்க வழி தவறக்கூடிய நிலைமைக்கு கொண்டு போகுது. அதனால் முஸ்லீம் குடும்பம், இஸ்லாமிய குடும்பம்னு சொன்னால் எந்த இடங்களில் குர்ஆன் அதிகமாக ஓதப்படுதோ, குர்ஆனுடைய சபைகள் இருக்கோ, அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான்னு சொன்னால், காஃபிர்கள் உங்களுடைய வீடுகளுக்கு அடைக்கலம் தேடி வந்தாங்கன்னு சொன்னால் அடைக்கலம் கொடுங்க. ஏன் அடைக்கலம் கொடுங்க? அவங்க அல்லாஹுடைய கலாமை கேட்கட்டும்னு சொல்கிறான். அல்லாஹுடைய வார்த்தைகளை
அவங்க ஹத்தா யஸ்மா கலாம் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை அவங்க கேட்கட்டும் உங்களுடைய வீடுகளில் அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். ஆனால் இன்றைக்கி எந்த வீட்டில் குர்ஆனுக்கு ஓதுறோம், எந்த வீட்டில் வந்து ஒரு காஃபிர் வந்தால் குர்ஆனை வந்து ஓதி காமிக்கிறோம் அவருக்கு, அல்லது குழந்தைகள் ஓதுறதை கேட்டு சந்தோஷம் அடைகிறோமா, அல்லது குழந்தைகள் பாடல்களை படிக்க வச்சு சினிமா நடிகை மாதிரி வேஷம் போடும் பொழுதும் அவனை மாதிரி ஆக்ஷன் காமிக்கும் பொழுதும் சந்தோஷம் அடைகிறோமா? அல்ஹம்துலில்லாஹ் பெரும் மாற்றம் இருக்குது. இருந்தாலும் இந்த மாற்றம் போதாது. இது போன்ற அழுக்குகளை நீக்கி உண்மையான முஸ்லீம் குடும்பமாக தொழுகையை கொண்டு, குர்ஆனை கொண்டு, அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு, அல்லாஹ்வுடைய நினைவூட்டலை கொண்டு, மறுமையுடைய ஞாபகத்தை கொண்டு, தந்தை தாய்க்கு 2 பேரும் பெற்றோர்களுக்கு எல்லாரும் அல்லாஹ்வுடைய அச்சத்தை அறிவுரை செஞ்சு கொண்டிருந்தாங்கன்னு சொன்னால் இந்த சமூகம் வந்து உண்மையான முஸ்லீம் சமூகமாக, இந்த குடும்பங்கள் வந்து உண்மையான முஸ்லீம் குடும்பங்களாக மாறும். கலந்துரையாடலில் கல்வி சம்பந்தமாக என்னுடைய முக்கியத்துவம் சம்பந்தமாக நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி அவங்க முன்னாடி வைக்கலான்னு இருக்கேன். இன்றைக்குள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தடி எடுத்தவன் தான் வீரன், மைக் எடுத்தவன் தான் தலைவன், பேச்சாளன் அப்படிங்கிற கால சூழ்நிலையாக இருக்குது. ஒரு மார்க்க பிரச்சாரகராக மார்க்கத்தை எட்டி வைக்கிற ஒரு நபருக்கு குறைந்தபட்சம் இல்மு என்ன தேவை? இன்னைக்கு பார்த்து நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு 2 CD கேட்டுட்டாரு அப்படின்னு சொன்னால் அவர் வந்து ஒரு மார்க்க பிரச்சாரகராக வந்து வெளி உலகத்துக்கு வந்து தன்னை காட்டிக்கிறார். இதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் சொல்கிற விஷயங்கள் சரியா தவறா அப்படிங்கிற ஒரு ஆய்வு, அந்த சிந்தனைக்கே வந்து மக்கள் போக முடியாத சொன்னாங்க. ஓகே, நமக்கு இலவசமாக பயான் கிடைக்குது, நம்ம கேட்டுக்கிட்டு போகிறோம். எதுக்காக அந்த நோக்கத்தை, எந்த நோக்கத்துக்காக இல்லைன்னா, ஒரு தாயா மார்க்க பிரச்சாரமாக இருக்கக்கூடியவர் குறைந்தபட்சம் என்ன இல்மு இருக்கணும்? இது பெரிய கேள்வி. முடிஞ்சவரை கொஞ்சம் சுருக்கமாக நீங்கள் சொன்னீங்கன்னா எல்லாம் நல்லா இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த கேள்விக்கு வந்து பதில் சொல்கிறதுக்கு, அதாவது எனக்கு தகுதி இருக்கான்னு சொல்லி நான் என்ன கேட்டுக்கொள்கிறேன். என்ன சொன்னால் நான் மார்க்க அறிஞர் கிடையாது. இன்னைக்கு நானும் சில நிலைப்பாடுகளை இந்த நேரங்களில் சரிப்படுத்தி கொள்ளணும்னு நினைக்கிறேன். அனலஸ்து ஷேഖன், நான் ஒரு ஷேக் அப்படின்னு என்னை அழைக்கிறாங்க, அப்படின்னு நான் அழைக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு தகுதி கிடையாது. அனலஸ்து ஷேக், நான் ஷேக் இல்லை, நான் ஒரு ஆலிம் இல்லை. ஆலிம்ங்கிறது மதரசாலை 7 வருஷம் படிக்கிறது இல்லை. இல்மை சுமக்கக்கூடியவங்க தான் ஆலிம்கள். யாரிடத்துலேருந்து இல்மை எடுத்துக்கொள்ள முடியுமோ அவங்க தான் ஆலிம்கள். ஆனால் தாலிபுல் இல்ம், நான் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாணவன் தான். அந்த ஸ்டேஜில் தான் இப்போ இருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அந்த ஸ்டேஜில் தான் இருக்கணும்னு ஆசையும் படுற மறுமை வரைக்கும், மூத்து வரைக்கும். அதனால் மக்கள் ஷேக்னு அழைக்கிறாங்க, அதை தவிர்த்து கொண்டாங்கன்னு சொன்னால் என்னுடைய ஈமானுக்கு பாதுகாப்பாக இருக்கும். அல்லாஹ் அதற்கு உதவி செய்யணும். அதாவது உலமாக்கள் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், மார்க்கத்தை பிரச்சாரம் செய்கிறது அப்படிங்கிறது ஒரு எல்லோருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த ஒரு கடமை. அதை யாரும் மறுக்க முடியாது. அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான்? குல் ஹாதிஹி சபீலி அத்உ இலல்லாஹி அலா பஸீரா அன வ மன் இத்தபஅனி. நபியே நீங்கள் சொல்லுங்கள், இது என்னுடைய பாதை இஸ்லாம், இது என்னுடைய இஸ்லாமான பாதை. அத்உ இலல்லாஹ், நபியே நீங்கள் சொல்லுங்கள், நான் இதில் இருந்து கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பேன். அத்உ இலல்லாஹ் அலா பஸீரா, தெளிவான அறிவு, ஞானம், கல்வி, ஒழுக்கம், இந்த குணங்கள், இது போன்ற பண்புகளை, அலா பஸீரத்தின் அன, நானும் வ மன் இத்தபஅனி, என்னை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்களும். அப்போது அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறது, அல்லாஹ்வுடைய தீனின் பக்கம் அழைக்கிறது எல்லாருக்கும் கடமை. அதை யாரும் மறுக்க முடியாது. இது 7 வருஷம் மதரசாவில் படித்தாதான் அவர் வந்து மார்க்கத்தின் பக்கம் அழைக்கணும், அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கணுங்கிற கடமை கிடையாது. அல்லது பெரிய பெரிய மதரசாக்கள்லையும் மதினாக்கள்லையும் அஸ்ஹர்லையும் படிச்சுட்டு வந்தவங்க தான் மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யணும், மார்க்கத்தை எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறது வந்து கடமை கிடையாது. அவங்க தான் சொல்லுங்கிறது கடமை கிடையாது. மார்க்கம்ங்கிறது அல்லாஹ்வுடைய மார்க்கம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை யாரெல்லாம் ரப்பா ஏற்று, அல்லாஹ்வுடைய தூதரை யாரெல்லாம் தூதராக ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த மார்க்கத்தை வந்து பிரச்சாரம் செய்கிறதுக்கு, அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறதுக்கு ஒரு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உரிமை கொடுத்துருக்கான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என் இடத்துலேருந்து ஒரு செய்தி கிடைச்சாலும் எடுத்து வச்சிருங்கன்னு சொன்னாங்க. எல்லாரையும் சொன்னாங்க, ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை சொல்லலை. எனக்கு ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்கு மட்டும் மாறிடுச்சு. ஆனால் இன்னொரு சைடை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு ஒரு வரம்பு இருக்குது. உலமாக்கள் வந்து மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடியவங்களுக்கு ஒரு வரம்பு கொடுக்குறாங்க. அந்த வரம்பில் தான் அவங்க நிற்கணும், அதை விட்டு மேலே போகக்கூடாது. என்ன சொன்னால், ஒரு ஆலிமுக்கு முழுமையாக அரபு மொழி தெரியணும், அரபுடைய நஹ்வு தெரியணும், பலாகா தெரியணும், சர்ஃபு தெரியணும், அதனுடைய உசூல்கள் தெரியணும். ஒரு குர்ஆன் எடுத்துக்கொண்டு அதனுடைய உசூல் தஃப்சீர் தெரியணும், எப்படி அந்த குர்ஆன்
வசனம் இறக்கப்பட்டுச்சு, யாருக்கு இறக்கப்பட்டுச்சு, இந்த சூழலில் இறக்கப்பட்டுச்சு, எதற்காக இறக்கப்பட்டுச்சு, இங்கே சட்டம் தெரியணும். அதை விளங்கி கொள்றதுக்கு முஃபஸ்ஸிர்களுடைய தஃப்சீர்களை படிச்சிருக்கணும். அவன் அதை ஹதீஸுகளை பார்த்தா உசூல் ஹதீஸ் தெரியணும். அந்த ஹதீஸுகளை படிக்கிறதுக்கு அதுக்கு விளக்கம் கொடுத்த மார்க்கறிஞர்களுடைய கிதாபுகளை அவன் படித்து அதோடு தொடர்பு ஏற்படுத்தியிருக்கணும். ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு மதரசாவில் உட்கார்ந்து அரபு மொழியையும் கல்வியையும் மார்க்க கல்வியையும் படித்திருந்தால்தான் இவன் இந்த தாலிபுல் இல்முடைய இந்த எல்லையை கொஞ்சம் கடக்கலாம். என்ன எல்லைன்னு சொன்னால், இவங்களுக்கு மார்க்கத்தில் இருக்கக்கூடிய பொதுவான விஷயங்களை மக்கள் மத்தியில் கொண்டு போகிறதுக்கு தடை கிடையாது. ஆனால் மார்க்க சட்டங்களை ஆராய்வு செஞ்சு அதற்கு ஃபத்துவாக்கள் விளக்கங்கள் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தகுதி உள்ளவர்கள் இவர்கள் கிடையாது. ஏன்னா இவங்க தாலிபுல் இல்ம், மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடியவங்க. இவங்க மார்க்க சட்டங்கள் எதில் கருத்து வேறுபாடு இருக்கோ, எதில் குழப்பங்கள் இருக்கோ, எதில் பிரச்சனைகள் இருக்கோ, அதை இவங்க ஏதோ தமிழாக்கத்தை படித்து கொண்டு ஏதோ தமிழ் புகாரியில் சில ஹதீத்துகளை படித்து கொண்டோ ஃபத்துவா கொடுக்குற அளவுக்கு உள்ள தகுதி உள்ளவங்க கிடையாது. ஆனால் இன்றைக்கி அப்படித்தான் நிலைமை இருக்குது. யார் எதையெல்லாம் பேசக்கூடாதோ இன்னைக்கு எல்லாருமே அதை பேசுகிறாங்க. உலமாக்கள் மத்தியில் பேசப்படக்கூடிய விஷயம் எல்லாம் இன்றைக்கி சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய உண்மையான பொருள் தெரியாதவங்க மத்தியில் பேசப்படுது. கருத்து வேறுபாடுகள் எல்லா இடத்துலையும் இந்த விஷயம் தான் தமிழகத்தில். அதனால் உலமாக்கள் சொல்லுவாங்க, யார் கருத்து வேறுபாட்டை கல்வி இல்லாதவர்கள் பேசுவதை விட்டுவிட்டாலே, திரும்ப சொல்கிறேன், கல்வி இல்லாதவர்கள் கருத்து வேறுபாடுகளை பேசுகிறதை விட்டுட்டாலே இன்றைக்கி சமூகத்தில் பல கருத்து வேறுபாடுகளே இருக்காது. நீ கல்வி உள்ளவங்களை உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க, டீ கடையில் உட்காந்தும் கல்லூரிகளில் கேன்டீனில் உட்காந்தும் அல்லது சின்ன சின்ன 4-5 பேர் கூடக்கூடிய விஷயங்களில் உட்கார்ந்து கொண்டு அவங்க மார்க்கத்துடைய பெரிய பெரிய கருத்து வேறுபாடுகளை உட்கார்ந்து அவங்க ஆராய்வு செஞ்சு கொண்டு இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ், சரிதான், மார்க்கறிஞரோட தொடர்பில் இருந்து கொண்டு ஒரு ஹதீஸ் எடுத்துக்கொண்டு அது சரியா தவறா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் கேட்டு அலையிறது, மார்க்க கல்வியை தேடுறது சரி. ஆனால் இவங்க அவங்களாகவே ஃபத்துவா கொடுக்கக்கூடிய அளவுக்கு தங்களை வளர்த்து கொள்கிறாங்க. பெரிய தவறு. குரான் ஹதீஸுக்கு சஹியான ஹதீஸ் குரானுக்கு முரண்படுமாங்கிற விஷயம் இன்றைக்கி தமிழகத்தில் பெருசாக பேசப்படுது. சாலிம் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த பால்குடி சம்பவம் இன்றைக்கி பெருசாக பேசப்படுது. இதெல்லாம் யார் பேசணும்? அரபு மொழி தெரிந்து மார்க்கத்தை முழுமையாக படித்து உசூல் ஹதீஸை படித்து ஹதீஸு துறையில் தெளிவாக இருக்கக்கூடியவங்க தான் இந்த ஹதீஸ் குரானுக்கு உண்மையாக முரண்படுதா இல்லையான்னு சொல்லி பேசக்கூடிய கல்வியை முன்வைக்கக்கூடியவங்க. ஆனால் இன்றைக்கி சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய பொருள் தெரியாது, சூரத்துல் இஹ்லாஸுடைய பொருள் தெரியாது. ஆனால் இவங்க தான் உட்காந்து பால்குடி ஹதீஸ் குரானுக்கு முரண்படுது, இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, சையான ஹதீஸ் குரானுக்கு முரண்படும், இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லியிருந்தாலும் அதில் கொஞ்சம் சந்தேகங்கள் இருக்குது, அது இமாம் புகாரி அறிவிச்சிருந்தாலும் அதில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கு யார் இன்னைக்கு உருவாகிட்டா? மார்க்க கல்வியுடைய ஒரு அடிப்படைகள் கூட தெரியாதவங்க உருவாகிட்டாங்க. அல்லாஹ் இதில் பாதுகாக்கணும். இந்த சமூகம் இந்த கல்விங்கிறது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுக்கக்கூடிய கூட்டத்துக்கு அல்லாஹ் கொடுக்கறது. அவங்கள்ட்ட இருந்து தான் இந்த கல்வியை நம்ம எடுத்துக்கொள்ளணுமே தவிர நம்மளாவே இந்த கல்வியை நோக்கி எனக்கு எந்த ஒரு சட்டமும் தேவையில்லை, அரபு மொழியும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, நான் போய் டைரக்டாக நுழைவேன் அப்படின்னு போனால் இது வழிகேட்டில் நம்மளை கொண்டு போய் சேர்த்துரும். அப்படித்தான் பலரை சேர்த்து கொண்டு இருக்கு. எங்கே பார்த்தாலும் கருத்து வேறுபாடுகளோ விஷயங்கள் பேசுகிறது. யார் ஃபோன் பண்ணாலும் கையாட்டலாமா கூடாதா, தொப்பி போடலாமா கூடாதா, இன்னும் இந்த சமூகம் இதில் தான் நிற்கிது. இதை விட்டு மேலே வரவே இல்லை. அல்லாஹ் இந்த குர்ஆனில் இப்படி ஒரு வசனம் சொல்கிறானே அதுக்கு என்ன விளக்கம், அல்லாஹ் ரசூலுல்லாஹ் இப்படி ஹதீஸ் சொல்கிறாங்களே அதுக்கு என்ன விளக்கம், அதுக்கு மார்க்க அறிஞர்கள் அணுகிறாங்களா? இன்னைக்கு கிடையாது. சின்ன சின்ன மசாலாக்களுக்கும் கருத்து வேறுபாடுகளுக்கும் அதுக்கு ஃபத்துவா கொடுக்கறதுக்கும் அவருக்கு ஃபத்துவா கொடுக்கறதுக்கும் எதுக்கு இன்னைக்கு கேள்வி கேட்குறாங்க? 2 வகையாக கேள்வி கேட்பாங்க. ஒன்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் கேள்வி கேட்காங்க, அல்ஹம்துலில்லாஹ். இன்னொன்று அந்த சொல்கிறாரே அந்த ஆலிம் கேட்கப்படுறாங்களே அந்த ஆலிம் யாருன்னு ஃபத்துவா கொடுக்கறதுக்காக கேட்பாங்க. சில மக்கள் கேட்பாங்க மதுஹபு கூடுமா கூடாதுன்னு கேட்பாங்க. இவங்க மதுஹபு கூடுமா கூடாதான்னு தெரிஞ்சு கொள்றதுக்கு கேட்கக்கூடியவங்க இல்லை, இந்த ஆலிம் மதுஹபை பின்பற்றாரா இல்லையான்னு தெரிஞ்சு கொள்றதுக்குள்ள கேள்வி. கையாடலாமா கூடாதா, அவர் கையாட்டுறா இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள கேள்வி. தொழுகைக்கு பிறகு கூட்டுதுவா கூடுமா கூடாதா, அவர் ஓதுவாரா ஓத மாட்டாரான்னு தெரிஞ்சு கொள்றதுக்குள்ள கேள்வி. இது இப்படி மாறிடுச்சு இன்னைக்கு சமூகம். அதனால் இல்முங்கிறது மார்க்க அறிஞர்கள் கற்றுக் கொடுக்கக்கூடியதான் இல்ம். அவங்கள்ட்ட இருந்து அந்த இல்மை நம்ம எடுக்க முடியும். நம்முடைய எல்லை பொதுவான விஷயங்களை பேசலாம், பொதுவான ஒரு மசாலாக்களை பேசலாம். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடாது, அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் அழைக்கக்கூடாது, அழைச்சா அது ஷிர்காயிரும். இது பொதுவான ஃபத்துவா, அதை நம்ம யார்ட்டையும் பகிர்ந்து கொள்ளலாம். பொதுவான ஃபத்துவா. ரமதானுடைய 27ங்கிறது 27 இரவுகள் மட்டும் இல்லை, ஒற்றைப்படை இரவுகள்ங்க ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. ஆனால் 27 மட்டும் ஆக்கக்கூடாது. இது பொதுவான மஷூரான ஃபத்துவா, இது யார் வேணாலும் சொல்லலாம்.
இப்படிப்பட்ட கல்வியை நோக்கி, இப்படிப்பட்ட கருத்து வேறுபாடுகளை விட்டுட்டு என்னைக்கு இந்த சமூகம் கல்வியை நோக்கி, ஆலிம்களை நோக்கி, கல்வியாளர்களை நோக்கி, அரபு மொழியை நோக்கி, குர்ஆனுடைய உண்மையான விளக்கங்களை நோக்கி, மார்க்க கல்வியுடைய சபைகளை நோக்கி, இன்னைக்கு நீங்கள் சொன்னீங்க 2 CD கேட்டுட்டாலே ஒரு பெரிய ஆலிமா அப்படின்னு ஒரு பேசக்கூடிய அளவுக்கு, அல்லது மைக்கை எடுத்துக்கொண்டு ஆக்ரோஷமாக பேசிட்டாலே அவர் பெரிய முஃப்தியாக இருப்பாரோ, பெரிய ஷேக்காக இருப்பாரோ அப்படின்னு எண்ணக்கூடிய அளவுக்கு மக்களுடைய அவங்களுக்கு அப்படித்தான் தமிழகத்துடைய நிலைமை இருக்குது. நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது, அப்படி நம்ம இருந்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் மற்ற துறைகளில், இங்கிலீஷுடைய விஷயங்களில், அரபியுடைய விஷயங்களில் நிறைய மாற்றம் இருக்குது. அதனால் எல்லாருமே கல்வியை அவங்க முழுமையாக அடையலைன்னு சொன்னால், கல்வி இல்லாத விஷயத்தை விட்டுட்டு கல்வியாளர்களுடைய கல்வியை நோக்கி சென்று அவங்கள்ட்ட கல்வியை எடுக்கக்கூடிய அளவுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் உண்மையிலே இந்த சமூகம் கல்வியை நோக்கி போய்கொண்டிருக்குன்னு அர்த்தம். இல்லை உலமாக்கள்லாம் தேவையில்லை, நாங்களே ஆராய்ச்சி செய்வோம், நாங்களே படிப்போம், நாங்களே ஃபத்வா கொடுப்போம் அப்படின்னு வந்துடுச்சுன்னா சமூகம் வழிகேட்டை நோக்கி போயிட்டுருக்குன்னு அர்த்தமாயிரும். அப்படி மறுமையோட ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மறுமை நாள் வரும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இல்ம எடுத்துருவான், இல்ம எடுக்கப்படும், விளக்கமாக யுர்ஃபஅல் இல்மு, இல்ம எடுக்கப்படும் பிகப்துல் உலமா, உலமாக்களை கைப்பற்றதை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானாக. மக்கள் ரூசன் ஜுஹாலும் அறிவினர்களை தலைவர்களாக எடுத்துக்கொள்வாங்க. அவங்களிடங்களில் மார்க்க விஷயங்களை கேட்பாங்க. ஃபஸ்ஸுஇலு ஃபஅஃப்து பிகைரி இல்மின், கேள்விகள் கேட்கப்பட்டால் அந்த தலைவர்கள், அந்த பேச்சாளர்கள் மார்க்க அறிவில்லாமல் ஃபத்வா கொடுப்பாங்க. அல்லாஹ் சொல்கிறான், கல்வி இல்லாமல் ஃபத்வா கொடுப்பாங்க. ஃபதல்லு வ அதல்லு, அவர்களும் வழிகெடுவாங்க, பிறரையும் வழிகெடுத்துருவாங்க. மறுமையுடைய அடையாளங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நானும் அந்த தரத்தில் தான் என்ன பார்க்குறேன், தாலிபுல் கல்வியுடைய வழியில் வரக்கூடிய நான், எனக்கும் அந்த தகுதியை நான் அடையலை. மார்க்க கல்வியை நோக்கி, மார்க்க அறிஞர்களுடைய கல்வியை நோக்கி தான் என்னுடைய பாதையை நான் அமைச்சு கொண்டிருக்கேன். அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை, அவங்க எனக்கு கற்றுக் கொடுத்த இல்மை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு மனிதனாகத்தான் நானும் இருக்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட கல்வியை அடையக்கூடிய வாய்ப்பை எனக்கும் இதுபோல தேடிக்கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கும் அல்லாஹ் கொடுக்கணுங்கிற ஆதரவில் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செஞ்சு கொள்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொள்கை ரீதியாக ஒற்றுமை பிளவுகள் இருந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு தமிழ் சமூகத்தில் குறிப்பாக கொள்கை ரீதியான ஒற்றுமை ஏற்படுறதுக்கு ஒரு உபதேசமாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கொள்கை, அகீதா ஒரு மனிதனுடைய மன்ஹஜ், அவன் எந்த வழியில் தன்னுடைய மார்க்கத்தை புரிந்து கொள்கிறான் அப்படிங்கிற நிலைப்பாடு. உண்மையான அகீதாவை, கொள்கையை சொல்லக்கூடிய தாயிகள், உலமாக்கள், ஆலிம்கள் தமிழகத்தில் மிகவும் குறைவு. என்ன உண்மையான அகீதா? இஸ்லாம் மார்க்கம்ங்கிறது குர்ஆன் சுன்னா, மாற்றுக்கிறது கிடையாது. குர்ஆன் சுன்னா தான் இஸ்லாமிய மார்க்கத்துடைய அடிப்படை, எல்லாருக்கும் தெரியும். குர்ஆன் சுன்னா தான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் வழிகாட்டின அந்த விஷயங்கள் தான் மார்க்கத்துடைய அடிப்படை, அகீதா தான். ஆனால் எதில் பிரச்சனை இந்த சமூகம் இந்த கொள்கை அடிப்படையில் பிரிஞ்சிருக்குன்னு சொன்னால், இதை எப்படி புரிகிறது, இதை எப்படி தெரிஞ்சு கொள்வது? இந்த குர்ஆன் சுன்னாவை யாருடைய கல்வியை கொண்டு புரிகிறது? இந்த வழியில் தான் இன்னைக்கு சமூகம் பல வீதியாக பயணிக்குது. ஒரு ஆலிம் சொல்கிறாரு, நான் சொல்கிற விளக்கம் சரி. ஒரு ஆலிம் சொல்கிறாரு, அவர் சொல்கிற விளக்கம் சரி. ஒரு ஆலிம் சொல்கிறாரு, நான் தான் சரியான வழி, மற்றவங்க எல்லாம் வழிகேடு. ஒரு ஆள் சொல்கிறார், நான் தான் உண்மையான குர்ஆன் சொன்னால், அவர் ஹாரிஜியா, முஅத்தஸிலா, இன்னும் என்னென்ன ஃபத்வாக்கள் இருக்கோ அதெல்லாம் கொடுத்து கொண்டு பயணிக்கிறாங்க. உண்மையான மன்ஹஜ் ரசூலுல்லாஹ் நமக்கு என்ன விட்டு கொண்டு போனாங்க? குர்ஆன் வஸ்ஸுன்னா பிஃபஹ்மி ஸஹாபா, நபி தோழர்களுடைய கல்வியை கொண்டு இந்த மார்க்கத்தை புரிகிறது. அவங்களை பின்பற்றுறது கிடையாது, தப்பாக புரிஞ்சு கொள்ளக்கூடாது. நபித்தோழர்களையும் 3 பின்பற்றுங்க, அல்லாவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நபித்தோழர்களையும் பின்பற்றுங்கன்னு சொல்கிறதா நான் யாரும் எந்த ஆலிமும் எந்த மார்க்கறிஞரும் இந்த உலகத்தில் இதுவரைக்கும் சொல்லலை. குர்ஆன் சுன்னா அதை புரிஞ்சு கொள்றதுக்கு யார் அந்த குர்ஆன் சுன்னாவை நேரடியான சபையில் உட்கார்ந்து கேட்டாங்களோ, தங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய தூதருடைய பார்வைக்கு முன்னாடியே அமல் செஞ்சாங்களோ, யாரிடத்துல உண்மையான குர்ஆன் சுன்னாவுடைய கல்வி நேரடியாக கொடுக்கப்பட்டுச்சோ, அந்த சஹாபாக்கள் இந்த குர்ஆன் சுன்னாவை எப்படி புரிஞ்சாங்க, அவங்கள பின்பற்றியவர்கள், அவங்களுக்கு பின்னாடி வந்தவங்க
அவர்களுடைய புரிதலை எப்படி புரிந்தாங்க, அவர்களுக்கு பின்னாடி வந்தவங்க அவங்களுடைய புரிதலை எப்படி புரிந்தாங்க. இப்படி இந்த புரிதல்கள் அடிப்படையில் இந்த சமூகம் ஒன்றுபட்டுச்சுன்னா இன்னைக்கு சமூகத்தில் கொள்கை அடிப்படையில் பிரிவுகளே இருக்காது. நான் 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 என் ஃபத்துவா என் கருத்து, அது சஹாபியே சொல்லியிருந்தாலும் அதெல்லாம் குப்பையில் தூக்கி போடுங்க சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி சில பேருடைய அழைப்பு பண்ணினால இன்றைக்கி சமூகம் அக்கீதா அடிப்படையில் கொள்கை அடிப்படையில் பிரிஞ்சிருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாகவே சொன்னாங்க, இந்த சமூகம் 73 பிரியும், பனி இஸ்ரவேலர்கள் 72 பிரிவாங்க. அதில் ஒரு கூட்டம் சொர்க்கம் போகும், மற்ற எல்லாம் நரகம் போகும். யார் அவங்க? அல் ஜமாஅத்தோடு இருக்கக்கூடியவங்க. ரசூலுல்லாஹ் அதுக்கு விளக்கம் சொன்னாங்க, மா அன அலைஹில் யௌம வ அஸ்ஹாபி, நானும் என் தோழர்களும் இன்றைய தினத்தில் என்ன கொள்கையில் எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறோமோ இந்த நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய கூட்டம்தான் சொர்க்கம் போகும், மற்ற எல்லாம் நரகம் போகும். ரசூலுல்லாஹ் நமக்கு தெளிவாக வழிகாட்டிட்டு போயிட்டாங்க. நானும் என் தோழர்களும், அதுதான் மார்க்கம். குர்ஆன் சுன்னா அதுதான் மார்க்கம். அதை எப்படி எடுத்துக்கொள்வது? யார் அந்த குர்ஆன் சுன்னாவை ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்டாங்களோ, ரசூலுல்லாஹ்ட்ட விளக்கங்கள் கேட்கும் பொழுது அதை பரிமாறிக்கொண்டாங்களோ அவங்க தான் உண்மையான கல்வியாளர்கள். இப்போ அந்த வழியில் யார் இந்த கல்வியை கொண்டு வர்றாங்களோ அவங்கள நோக்கி இந்த சமூகம் பயணித்து தான் 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 என் ஃபத்துவா என் கல்வி என் அறிவு என் பகுத்தறிவு, ஏன் அறிவுக்கு இது படலை ஏன் அறிவுக்கு இது பொருந்தலைன்னு சொல்லி இருக்கக்கூடியவங்களை மக்கள் என்னைக்கு புறக்கணித்து இந்த கல்வியை நோக்கி இந்த கல்வியோடைய உலமாக்களை நோக்கி சமூகம் பயணித்தால் அக்கீதா அடிப்படையில் ஒற்றுமை ஏற்படும். இந்த அக்கீதா அடிப்படையில் ஒற்றுமை இன்றைக்கி சமூகத்தில் ஏற்பட்டிருந்தாலும் இந்த அக்கீதாவை சுமக்கக்கூடிய மக்கள் மத்தியில் இன்றைக்கி ஒற்றுமை கிடையாது. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு, அல்லாஹ்வுடைய கயிற்றை குர்ஆன் சுன்னாவை பற்றி பிடித்து கொள்ளுங்கள், வலா தஃபர்ரகு, பிரிந்து விடாதீர்கள். அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், வத்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருளை எண்ணி பாருங்கள், நிஅமத்தை எண்ணி பாருங்கள். இத் குன்தும் அஅதாஅன் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், நீங்கள் எல்லாம் பகைவர்களாக இருந்தீங்க, அல்லாஹ் உங்களுடைய கல்புகளை ஒன்றிணைத்தான். இன்னைக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த சமூகம் உள்ளங்களால் ஒன்றுபடலை. சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளுக்காக தங்களுக்குள்ள இயக்கங்களையும் ஜமாத்துகளையும் பிரிவுகளையும் தலைவர்களையும் மாற்றி 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 இன்னைக்கு தமிழ் சமூகத்து மத்தியில் அவர் இவரை ஏசுறது, இவர் அவரை ஏசுறது, அவர் இவர் விமர்சனம் செய்கிறது, இவர் அவர் விமர்சனம் செய்கிறது, அவர் கருத்தை நிராகரித்து அவரை காஃபிர்னு ஃபத்துவா கொடுக்கறது, இவர் முஷ்ரிக்னு ஃபத்துவா கொடுக்கறது, இவர் முபத்ததியான ஃபத்துவா கொடுக்கறது. இப்படி தான் இன்றைக்கி தாவாவுடைய களம் தமிழகத்தில் இருக்கிறத பார்க்குறோம். இல்லை மாஷா அல்லாஹ் பெரிய உலமாக்கள் நிறைய பணி செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க, மறுக்கிறதுக்கு இல்லை. இருந்தாலும் இந்த நிலைப்பாடு எடுத்துக்கொள்ளப்படணும். ஒரே ஒரு விஷயத்தை சேர்த்துக்கொள்கிறேன், கருத்து வேறுபாடுகளுக்காக இந்த சமூகம் பிரியக்கூடாது. அக்கீதா குர்ஆன் சுன்னா அதை மார்க்கறிஞர்களுடைய சஹாபாக்களுடைய கல்வியாளர்களுடைய வழியில் புரிந்து கொள்வது தான் நம்முடைய மார்க்கம். ஆனால் கருத்து வேறுபாடுகள் அடிப்படையில் இந்த சமூகம் இன்றைக்கி பிரிஞ்சிருக்கு. ஒரு ஆலிமுக்கு ஒரு கருத்து இருக்குன்னா அடுத்த ஆலிமுக்கு இன்னொரு கருத்து இருக்க தான் செய்யும், மாற்றுக்கிறது கிடையாது இந்த இதில். அதுக்காக அந்த ஆலிமை தான் நான் ஏற்றுக்கொள்வேன், இந்த ஆலிமை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இவர் இஸ்லாமிய மார்க்கத்தொட்டு வெளியே போயிட்டாருன்னு சொல்லி யாரும் ஃபத்துவா கொடுக்க முடியாது. கருத்து வேறுபாடுகள் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலம் முதற்கொண்டு மறுமை வரை இருக்கிறது தான், இருக்க போவது தான், யாரும் மாற்ற முடியாது. உதாரணத்துக்கு ஒரே ஒரு நிகழ்வை சொல்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பனு குரைதாவுடைய யுத்தத்துக்கு அனுப்புகிறாங்க. யுத்தத்துக்கு அனுப்பும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க சஹாபாக்களை, பனு குரைதா அந்த இடத்தை நீங்கள் அடையிறதுக்கு முன்னாடி நீங்கள் அசருடைய தொழுகையை நிறைவேற்றக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கிறாங்க. சஹாபாக்களும் பயணித்து போகிறாங்க. ஆனால் போகக்கூடிய வழியில் தூரம் ஆகி அசருடைய வக்து வந்துடுது. இப்போ சஹாபாக்கள் மத்தியில் குழப்பம். அசருடைய வக்து முடிய போகுது. ரசூலுல்லாஹ் அசரை பனு குரைதாவுடைய இடத்தை அடைஞ்சதுக்கு பிறகு தான் தொழுகை சொன்னாங்களே, இப்போ என்ன செய்கிறது? ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு வார்த்தையில் கருத்து வேறுபாடு படுறாங்க சஹாபாக்கள். சில சஹாபாக்கள் சொன்னாங்க, இல்லை அசருடைய வக்து முடிய போகுது. ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருப்பாங்க, அசருடைய வக்து நம்ம அடைஞ்சிரும்னு நினச்சி சொல்லியிருப்பாங்க, ஆனால் வக்து வந்துருச்சு நம்ம தொழுதுருவோம்னு சொல்லி சில சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு கவுலுக்கு விளக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு சஹாபாக்கள் சொன்னாங்க, இல்லை அசருடைய வக்து வந்தாலும் ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை என்ன, அங்கே போய் தான் நீங்கள் தொழுவணும்னு சொல்லி ரசூலுல்லாஹ் கட்டளை பிறப்பிச்சிருக்காங்க. அப்போ அங்கே போய் தான் தொழுவோம்னு சொல்லி ஒரு சஹாபாக்கள் கூட்டம் அங்கே போய் தொழுகுது. இப்போ ரசூலுல்லாஹ் இப்படி நான் சொன்னதுக்கு பிறகும் நீங்கள் ஏன் மாற்றம் செஞ்சீங்க, ஏன் இப்படி 2 பேரும் பிரிஞ்சிங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் 2ஐயும் வேறு கூட்டமாக்குனாங்களா?
இல்லை நீங்கள்லாம் போர்களில் கலந்து கொள்ளக்கூடாது, நீங்கள்லாம் அல்லாஹ் பாதுகாக்கணும், நீங்கள்லாம் வழி தவறி போயிட்டீங்க ரசூல்லா சொன்னாங்களே. இந்த 2 கூட்டத்தையும் ரசூல்லா வந்து ஏற்றுக்கொண்டு பனு குறைதாவுடைய அவங்களுக்கு எதிராக நடத்தப்படக்கூடிய போரில் ஒரே அணிவகுப்பில் ரசூல்லா நிறுத்தினாங்க. இந்த கூட்டம் அகீதா அடிப்படையில், கொள்கை அடிப்படையில் ஒன்றா இருக்கக்கூடிய கூட்டம். ஆனால் கருத்து வேறுபாட்டில் பிரிஞ்சிருந்தாங்க. எல்லாருக்கும் இருந்துச்சு. மறு அவங்க ஒரு மஷூராவை கூட்டினாங்க, கூப்பிட்டு கேட்டாங்க, இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், இதுக்கு என்ன விளக்கம்னு கேட்டாங்க. இப்போ எல்லா சஹாபாக்களும் சொன்னாங்க, இது வந்து மக்காவுடைய வெற்றியை குறிக்கக்கூடிய சூரா. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு எழுந்து சொன்னாங்க, இல்லை உமரே, இதில் எனக்கு வேறு மாற்று கருத்து இருக்குது, இது வந்து ரசூல்லாவுடைய மரணத்தை, ரசூல்லாவுடைய தவணையை விவரிக்கக்கூடிய சூரா. இப்போ உமர் அவங்க அத்துணை பேருடைய கருத்தையும் வந்து கருத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இப்னு அப்பாஸுடைய கருத்தை நான் ஆமோதிக்கிறேன்னாங்க. அதனால் எல்லாரையும் நீங்கள்லாம் போங்க, நீங்கள்லாம் என் ஜமாத்து கிடையாது, நீங்கள்லாம் என் கூட்டம் கிடையாதுன்னு விளக்கி விடலை. கருத்து வேறுபாடு மார்க்கத்துடைய சட்டம் அப்படிங்கும் பொழுது அது இருக்க தான் செய்யும். அது உலமாக்கள் மத்தியில் இது இந்த கருத்து, அது அன்ன கருத்து, இதுக்கு அந்த விளக்கம் அந்த விளக்கம், இது 2 பேரும் ஏற்றுக்கொள்ளலையா, அது உங்களுடைய கருத்து, இது என்னுடைய கருத்து அப்படின்னு சொல்லி சகோதரத்துவ அடிப்படையில் இந்த சமூகம் கொள்கை அடிப்படையில் கொள்கையை நோக்கி ஒன்றுபட்டு போச்சுன்னு சொன்னால் இந்த சமூகம் உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய பாதையில் தான் பயணிக்குது, அல்லாஹ்வுடைய தூதர் விட்டு சென்ற பாதையில் தான் பயணிக்குது. இல்லாத பட்சத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தெளிவாக எச்சரிக்கை செய்கிறான், அத்தி உல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்க, வலா தனாஸஉ, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுறதில் நீங்கள் பிரிஞ்சிடாதீங்க, வலா தனாஸஉ, நீங்கள் பிரிஞ்சிடாதீங்க. ஏன் பிரிஞ்சா என்ன ஆகும்? ஃபதஃப்ஷலு வ தத்ஹப ரீஹுக்கும் வஸ்பிரு இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அப்படி பிரிஞ்சிங்கன்னா உங்களுடைய சக்தியை, உங்களுடைய பதவியை, உங்களுடைய கண்ணியத்தை நீங்கள் இழந்துருவீங்க, உங்களுடைய சக்தி பறிபோயிடும். ஃபதஃப்ஷலு வ தத்ஹப ரீஹுக்கும், உங்களுடைய கூவா பறிபோகிடும், உங்களுடைய சக்தி பறிபோகிடும், உங்களுடைய கண்ணியம் பறிபோகிடும். இன்னைக்கு அடுத்தான் இருக்கு. ஒற்றுமை இல்லாத காரணத்தால் ஒரு குறைவான எண்ணிக்கை உள்ள சமூகத்தை மதிக்கிற அளவுக்கு கூட இன்னைக்கு காஃபிர்கள் இவங்களை மதிக்கலை, அப்படி ஒரு பார்வை பார்க்கல. இவன் என்ன இன்னைக்கு ஒரு போராட்டம் பண்ணுவான், அவன் அன்னைக்கு ஒரு போராட்டம் பண்ணுவான், அவன் அன்னைக்கு ஒரு போராட்டம் பண்ணுவான், இவனுக்கு எதிராக அவன் வந்து நம்மள்கிட்ட பெட்டிஷன் கொடுப்பான், அவனுக்கு எதிராக அவன் வந்து பெட்டிஷன் கொடுப்பான், இவன் பள்ளி அவன் மூடுவான், அவன் பள்ளி இவன் மூடுவான், இப்படி இவங்களுக்குள்ளே சண்டை போட்டுப்பாங்க. நமக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காஃபிர்கள் நிம்மதியாக இந்த சமூகத்தை கீழே தள்ளிட்டு, சமூகமே கீழே தன்னை தள்ளி கொண்டிருக்கு. இந்த நிலைப்பாட்டினால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமூகத்தை ஒற்றுமைப்படுத்தணும். அதுதான் என்னுடைய நோக்கம். அந்த நோக்கத்தில் தான் நம்ம பயணிக்கிறோம். பெயர்கள் இயக்க அடிப்படையில் எப்படி இருந்தாலும் நம்ம எல்லோருமே சகோதரர்கள் அடிப்படையில் இன்றைக்கி இந்த முஸ்லீம் சமூகம் பயணிச்சதுன்னு சொன்னால் என்ன தேவை? ஒரு இயக்கத்தில் உள்ள சகோதரன் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறதை விட அவனை நான் சகோதரனை எடுத்துக்கொள்றதுக்கு என்ன தேவை? அவன் ஏக்கத்தில் வந்து அவன் பேரை பதிவு செய்யணுமா, அல்லது என்னுடைய பாணியிலே அவன் சிந்திக்கணுமா, அல்லது என்னுடைய கல்வியாளர்கிட்ட அவன் கல்வி கற்றுக்கணுமா? கிடையாது. இதை விட என்ன ஒரு சகோதரனை ஏற்றுக்கொள்றதுக்கு என்ன வார்த்தை தேவைப்படும் இந்த சமூகத்துக்கு? இந்த தமிழ் சமூகம் அதில் குறிப்பாக விழிப்புணர்வு அடையணும். ஒற்றுமை தான் பலம். அதுவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் ஒற்றுமையாக நம்மளை அழைக்கிறான். இதன் பக்கம் இந்த சமூகம் ஒற்றுமையாகச்சுன்னா நம்ம இடத்துல இருக்கக்கூடிய இந்த கருத்து வேறுபாட்டு காரணமாக இருக்கக்கூடிய பிரிவுகள் எல்லாம் தவிடுபொடி ஆயிரும். அதுக்கு இந்த உலமாக்கள் வழிகாட்டணும் நமக்கு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பொறுமையாகவும் நீண்ட விளக்கங்களையும் சுருக்கமான விளக்கங்களையும் தந்த உங்களுக்கு எல்லாம் நல்ல புரிவானாங்க. இந்த இளம் வயதில் உங்களுடைய மார்க்க பணியை செஞ்சுட்டு இருக்கீங்க. மேலும் மேலும் எல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல இல்ம அதிகரித்து இன்னும் மேலும் இந்த தமிழ் பேசுகிற மக்களுக்கு உங்களுடைய மார்க்க சேவையை செய்ய நாங்கள் எல்லாரும் துஆ செய்வோம். உங்களை போன்ற இன்னும் மேலும் இளம் மௌலவிகள் படித்த உலக கல்வியையும் மார்க்க கல்வியையும் படித்த மௌலவிகள் மேலும் மேலும் வரணும் அப்படின்னு நீங்களும் துஆ செய்யணும். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அல்லாஹ் உதவி செய்யணும். அதற்கு உதவி செய்யணும். அல்ஹம்துலில்லாஹ் இது ஒரு முதல் அனுபவம். இது மாதிரி இன்டர்வியூகளில் நேர்காணல்களில் உட்கார்ந்து கேள்விகள் கேட்டு பதில் சொல்லக்கூடிய அனுபவம் எனக்கு புதுசு. அல்ஹம்துலில்லாஹ் ஒவ்வொரு நிகழ்வும் வந்து எனக்கு இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்திலிருந்து இந்த சமூகம்
என்னிடத்திலிருந்து அதிகமான கல்வியையும் உழைப்பையும் அல்லாஹ்வுடைய முகத்துக்காக செல்லக்கூடிய அந்த எண்ணத்தையும் விரும்புதுன்னு என்னுடைய உள்ளம் எனக்கு ஒவ்வொரு நிமிஷம் எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னுடைய வாழ்நாள் எவ்வளவு இருக்கோ இருக்கிற வரைக்கும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காகவே அல்லாஹ்வுடைய பணியிலேயே எந்த நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு பலன் பெறக்கூடிய ஒரு சாதாரண கடைசி தரமுடைய ஒரு சமூகத்துடைய கடைசி தரமுடைய பணி செய்யக்கூடியவனாக விரும்பணும் இருக்கணும். அதிலே அல்லாஹ் நான் உறுதிப்படுத்தணும். அதில் எனக்கு அல்லாஹ் மன தூய்மையை அல்லாஹ்வுக்காக மட்டுமே செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கணும் அப்படின்னு அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். அப்துல் பாசித்துக்கு நான் செய்யக்கூடிய அறிவுரையும் அதுதான். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளணும், இஹ்லாஸை பேணணும், இந்த நேரத்திலையும் நீதான் அப்படிங்கிற ஒரு எண்ணம், உன்னுடைய பணிதான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது. நீ தான் இந்த சமூகத்திலேயே கடைசி தரமாக பணி செய்கிற. உனக்கு மேலே இவ்வளோ உலமாக்கள் இருக்கிறாங்க, தாயிகள் இருக்கிறாங்க, அழைப்பாளர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணம் உன்னுடைய உள்ளத்தில் என்றைக்குமே வரணும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி ஒரு சிறிய பிரச்சனை வரும் பொழுது, அபூபக்கர் உயிரோடு இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் குறைவை ஏற்படுத்த விடுவேனா அப்படின்னு சொன்னாங்களோ, அது மாதிரி உன்னை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உனக்கு இந்த உலகத்தில் வாழ்நாளை கொடுத்து கொண்டிருக்கிற வரைக்கும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக உழைச்சி அதுக்காகவே பயணித்து அந்த நிலையிலேயே மரணிக்கணுங்கிற ஒரு நோக்கத்தை கொண்டு வாழ் அப்படின்னு தான் எனக்கு நான் ஒவ்வொரு நாளும் அறிவுரை செஞ்சு கொண்டு இருக்கேன். என்ன மாதிரி பணி செய்யக்கூடிய தாலிபுகளில் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடியவங்களுக்கும் இந்த ஒரு இஹ்லாஸையும் இந்த பணிவையும் தான் அதிகமாக நான் இன்றைக்கி சொல்லி கொண்டிருக்கேன். என்ன தெரியும், ஒரு சின்ன ஒரு கல்வியை கற்றுக்கொண்டாலே, ஒரு சின்ன ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலே அவர் போய் மக்களிடத்தில் எப்படி பேசுகிறாரு, எப்படி அவர் அதை எடுத்து சொல்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அவ்வளவு நான் தான், நீலாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த உலகம் இன்றைக்கி இருக்குது. இதில் தவாது பணிவுங்கிறது ரொம்ப முக்கியம். உலமாக்கள் நமக்கு வழிகாட்டுறதும் அதான், உலமாக்கள்கிட்ட நம்ம பார்க்குறதும் அதான். எவ்வளோ கல்வி இருந்தாலும் அமைதியாக இருப்பாங்க. தேவைப்படும் பொழுது கல்வியை மக்களுக்கு பரிமாறுவாங்க. தவறுகளை தடுக்கக்கூடிய சூழ்நிலையில் தடுப்பாங்க. மக்களிடத்தில் ஒழுக்கமாக பண்பாக நடந்து கொள்வாங்க. அதுதான் அப்துல் பாசித்துக்கும் நானும் அறிவுரை செய்கிறேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். உங்களுடைய இந்த இன்டர்வியூக்காக, இந்த கலந்துரையாடலுக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்ட உங்களுக்கும் பதில் சொன்ன எனக்கும் அல்லாஹ் இஹ்லாஸை கொடுத்து பேசின விஷயங்கள் அல்லாஹ் எமக்கு உறுதி கொடுப்பான். இன்ஷா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமூகத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, வாலிப பருவத்தை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தோடு வளர்க்கக்கூடிய வாலிபர்கள், அப்படிப்பட்ட வாலிபர்களை உருவாக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களை மாதிரி சமூக பணியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் அல்லாஹ் கொடுக்கணும். அப்படிப்பட்ட வாலிபர்களாக நம்ம வாலிபர்கள் தானே, அப்படிப்பட்ட வாலிபர்களாக நாமும் உருவாகணும்னு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செஞ்சு கொள்கிறேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். பாரக்கல்லாஹு லக். அல்லாஹ் உங்களுக்கு பரக்க செய்வான். உங்களுடைய இல்முலையும் உங்களுடைய எண்ணங்களையும் அல்லாஹ் மன தூய்மையையும் அல்லாஹ்வுக்காக மட்டும் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் கொடுக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சு கொள்கிறேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.